யோபின் சரித்திரம் 20வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். யோபின் சரித்திரம் 20ஆம் அதிகாரம். யோபின் சரித்திரம் 20ஆம் அதிகாரம் வாசிப்போம். அப்பொழுது நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்தரமாக, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்கிறேன். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. இந்த நாகமாத்தியனாகிய சோப்பார் 2வது முறையாக பேசுகிறார். முதல்ல பேசினாரு, அதுக்கு யோபு பதில் சொல்லிட்டாரு. யோபுவுக்கு 3 நண்பர்கள், மிகவும் தேவனை நேசிக்கக்கூடிய கர்த்தருக்கு பயந்த 3 நண்பர்கள். அவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்தார்கள். யோபுனுடைய நிலை ரொம்ப படு மோசமாக இருந்தது. அவர் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டார். தன்னுடைய 10 பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டு இருந்தார். அவருடைய சுகம் முழுவதும் அவரை விட்டு போய்விட்டது. அவருடைய நோவு கொடியதாக இருந்தது. அவரை பார்க்க சகிக்கலை. ராத்திரியும் பகலும் அலறி கொண்டிருந்தார். ஓட்டு துண்டை எடுத்து, மண் ஓட்டை எடுத்து தன்னைத்தானே சுரண்டி கொண்டு, அலறிக்கொண்டு, அழுது கொண்டு, சத்தமிட்டு கொண்டு, புலம்பிக் கொண்டு கடந்தார். இவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்களால் எந்த வார்த்தையும் பேச முடியாமல் முதல் 7 நாட்கள் அமைதியாக உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். நல்ல நண்பர்கள். அதற்கு பின்பு அவர்கள் கூடி பேசினதின் அடிப்படையில் எதினால் இவருக்கு இந்த வேதனை என்பதை யூகித்தார்கள். தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு பதிலாக, கூடி ஜெபிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தின்படி யோபுவை பலவிதங்களில் குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்படி குற்றப்படுத்திய போது அது யோபுவுக்கு வேதனை கொடிதாக மேலும் மேலும் மாறியது. தன்னுடைய சரீரத்திலும் அவர் பட்டுகிற வேதனையை காட்டிலும் அதிகமாய் மனதில் அதிகமாய் வேதனைப்பட்டார். இவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவரை நொறுங்க வைத்தது. ஈட்டியால் குத்தியது போல் இருந்தது. வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் நொறுக்கி கொண்டே இருந்தார்கள். சகிக்க முடியாது அநேக வேதனைகளை அவர் அனுபவித்தார். அப்பொழுது அவர் சொன்னதுதான் 19வது அதிகாரத்தில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். 25வது வசனம், நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இவர்கள் கொடுத்த எல்லா விதமான பயங்கரமான வார்த்தைகளினால் கொண்ட காயங்கள், இதற்கும் மேலாக அவர் திடீரென்று எழும்புகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்குரியவர், எனக்கு யாருமே இல்லை எனக்குன்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். 19, நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். நான் என் வேலைக்காரனை கூப்பிட்டால் அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என்னை விசாரிக்க, என்னை நேசிக்க, எனக்கு ஆதரவு சொல்ல, எனக்கு ஆறுதல் செய்ய ஒருவருமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒருவர் இருக்கிறார், என் மீட்பர் என்று சொல்வதற்கு
சொந்தம் கொண்டாட, உரிமை பாராட்ட எனக்கு ஒருவர் இருக்கிறார், என் மீட்பர் இருக்கிறார். நீங்கள் எல்லாம் என்ன விட்டுட்டீங்க, ஆனால் எனக்கு என் மீட்பர் இருக்கிறார் என்று இவர்களுடைய வேதனைகளால் இவர்கள் துளைத்தெடுக்கும் போது அதற்கு மேலே எழுப்பி அவருக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. இதற்கு தான் இப்போ பதில் கொடுக்க போகிறாரு சோப்பார். சோப்பார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உன்னை கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம், நையாண்டி பண்ணோன்னு நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கிட முடியாது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மனசு அதுக்கு பதில் சொல்ல துடிக்குது. அந்த சொல்கிறார் பாருங்க, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். எனக்குள்ள அடக்கி சரி பேசாமல் இருக்கலான்னு நினச்சா, ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை, யோபு சொல்கிற வார்த்தை என்னை ரொம்ப துக்கப்படுத்துது. நிந்தித்தேன் என்று நீர் நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். நாங்கள் என்ன கிண்டல் பண்ணுறோமா, கேலி செய்கிறோமா? கேலி செய்கிறீங்கன்னு எங்களை பற்றி பேசுகிறீங்க. இதுக்காகவே பதில் சொல்ல வேண்டியதாக அவசியம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறார். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. சொல்லக்கூடாதுன்னு, பேசக்கூடாதுன்னு நினச்சேன் இதுக்கு மேலே. ஆனால் நீ தான் என்னை பேச வைக்கிற. நாங்கள் உன்னை கிண்டல் பண்ணுறோன்னு சொல்கிற. கிண்டல் பண்ணலை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே உண்மை, சொல்லாமல் இருக்க முடியலை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் பாருங்க. பயங்கரமான துரோகமான வார்த்தைகளை போட்டு தொலைச்சி எடுத்துட்டார். என்ன சொல்கிறார் பாருங்க, துன்மார்க்கனின் கெம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ. சோப்பார் திரும்பவும் போட்டார் பாருங்க. சம்மட்டியினால் தலையில், உச்சந்தலையில் அடித்த மாதிரி அடிக்கிறாரு. நீ ஒரு துன்மார்க்கன், நீ ஒரு மாய்மாலக்காரன். என்ன வார்த்தைகள்! ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு அடி மேலே அடி இல்லை, இடி மேலே இடி, துன்பத்தின் மேலே துன்பம். ஒருபுறம் அவரை உள்ளுக்குள் ஒரு வார்த்தை தேற்றுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு வேற யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு அவருக்குள்ள தன்னைத்தானே தேற்றும் போது, இன்னொரு புறம் மாறி 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 அவரை எப்படி வார்த்தைகள்னால உடைச்சு நொறுக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் இதையும் அனுமதிக்கிறாரா? எவ்வளவு நொறுங்க முடியுமோ அவ்வளவு நொறுங்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிட்டார். இது சில மாதங்களே கடந்து போனது. துன்மார்க்கன், நீ ஒரு துன்மார்க்கன், துன்மார்க்கனுடைய கம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் உனக்கு தெரியாதா? இதுதாங்க லாஜிக்கு, இதுதான் கணக்கு. அது ஒரு நிமிஷம் தான் நிற்கும். அவனுடைய சந்தோஷம் குறுகினது, இப்படி ஆண்டவர் கணக்கு போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றார். இது உண்மைதானா? துன்மார்க்கரை பொறுத்த மட்டும் உண்மைதானா? ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் இது யோபுக்கு பொருந்துமா? யோபு ஒரு துன்மார்க்கன் அல்ல, யோபு ஒரு மாய்மாலக்காரன் அல்ல. இனியும் கீழே என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இன்னும் நிறைய மோசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார். அதாவது இவர் நிறைய ஆஸ்திய அநியாயமாக அபகரிச்சார்னு சொல்கிறார். 15வது வசனம், அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். நீ கொடியவனா இருந்த அநேகரை வஞ்சித்து தந்திரமான விதங்களில் சொத்து சேர்த்தேன்னு சொல்றாரு. 16, அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான், விரியனின் நாக்கு அவனை கொல்லும், தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. 19வது வசனம், ஏழைகளை நீ ஒடுக்குன அப்படின்னு சொல்றார். அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயறு திருப்தியற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டார். நீ ஒரு மாய்மாலக்காரன், நீ ஒரு துன்மார்க்கன், நீ ஒரு பெரிய பண ஆசைக்காரன், பொருளாசைக்காரன்,
ஏழை எளியவங்களை நிறைய நீ வஞ்சனையினால அபகரிச்சிருக்கிற. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு இவர் மீது. ஆனால் இது ஒன்று யோபுவுக்கு பொருந்தாது. நம்மை மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பு தவறாகவே புரிந்து கொள்வார்கள். இது இயேசுவே சொன்னார். உலகம் என்ன புரிஞ்சுக்கல, உங்களையும் புரிஞ்சுக்கிடாது. அதனால் உங்களை பற்றி தீதாக தான் பேசும். அப்படி தீதாக பேசுதுன்னா நீங்கள் கலங்க வேண்டாம், அழ வேண்டாம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். இது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுடைய பங்கு. இது நமக்கு ஒரு பங்கு. தேவனுடைய நாமத்துக்காக நீங்கள் தவறா சித்தரிக்கப்படுவீங்க, தவறா பேசப்படுவீங்க, தவறா புரிந்து கொள்ளப்படுவீங்க. அழாதீங்க. அனுதாபங்களை கொண்டு போய் சொல்லி சொல்லி கூட்டம் சேர்க்காதீங்க. நீங்க உலகத்தார் அல்ல. உலகத்தாரா இருந்தா உலகம் தன்னுடையதை புரிஞ்சிருக்கும், ஏத்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தபடினாலும் உலகம் உங்களை வெறுக்கிறது, பகைக்கிறது புரியாது. அதனால் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்காக வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சொல்லி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஏற்றுக்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, விட்டுற வேண்டியதான். இப்போ யோபுக்கு இதெல்லாம் பொருந்தாது, ஆனால் துன்மார்க்கனுக்கு இது பொருந்துமா? ஓஹோ, துன்மார்க்கருக்கு இது பொருந்தும். நாம் இந்த நாளில் இந்த அதிகாரத்தை துன்மார்க்கருடைய கண்ணோட்டத்திலே பார்ப்போம். யோபுவை விட்டுறலாம். யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு மேன்மையான சாட்சியை பேய்கிட்டே சொல்லிட்டார். ஒரு தடவை இல்லை, பல முறை சொல்லிட்டார். உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாகிய யோபுவை போல இந்த பூமியில் ஒருவனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். இது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால இவரை எப்படியெல்லாம் காயப்படுத்தணுமோ, நொறுக்கணுமோ, உடைக்கணுமோ அதெல்லாம் வார்த்தைகள்னால இந்த நண்பர்களை வச்சே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நாம் அதை விட்டுருவோம். இந்த துன்மார்க்கருடைய சோப்பார் சொல்கிறார் இல்லையா, துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும் அதை எடுத்துக்கிடுவோம். ஒன்று, துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகுனது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதிகாலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறிகிறோம். இதுதான் சூத்திரமா, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இதெல்லாம் உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் பார்த்து முடிச்சிட முடியாது. இது எல்லாருக்கும் இப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மைதான் இவைகள். இது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனால் சோப்பார் நினைக்கிறது போல ஒருவருடைய வாழ்நாளிலேயே இதெல்லாம் இப்படியே வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு குறுகுனது தான் அவங்களுடைய சந்தோஷம். ஆனால் சில நேரம் அது ஒரு தலைமுறையை தாண்டி போகும்போது தான் தெரியும். எப்போதும் உடனே தெரிஞ்சிடாது. சிலருக்கு உடனே தெரியலாம், ஆனால் பலருக்கும் அப்படி தெரிகிறதில்ல. அவங்க சந்தோஷம் குறுகுனது என்பதை கண்டுபிடிக்க அவங்களுக்கும் தாமதமாகும், உலகத்துக்கும் தாமதமாகலாம். மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதிகாலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதை அறிகிறோம். இது ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய கணிதம். அவனுடைய மேன்மை வானபரியந்த உயர்ந்தாலும், அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் வெட்டினாலும், அவன் தன் மலத்தை போல என்றென்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவனெங்கே என்பார்கள் அப்படின்னு சொல்றார். இது எல்லாருக்கும் உண்மையா? எல்லாருக்கும் அப்படியே இந்த வாழ்நாளில் நடந்துருதா? இல்லை. அநேகர் துன்மார்க்கர் சுகமாக இருக்காங்க, நலமாக இருக்காங்க. அவங்களுக்கு நரற்படும் வருத்தம் அவங்களுக்கு அநேகருக்கு இல்லை. அவங்களால பணம் இருக்குது, அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு ஆள்பலம் இருக்குது, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, எதையும் சாதிக்கிறாங்க இந்த உலகத்தில். எதை வேணாலும் அவங்க நினைச்சதை செய்கிறாங்க. அவங்களுக்காகவே உலகம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால்
எப்போதும் இந்த பூமியில் அவங்களுக்கு முடிவு, நியாய தீர்ப்பு விளங்குறதில்லை. தேவன் துன்மார்க்கனுக்கென்று நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இங்கே சில நேரம் ஏகபோகமாக நல்லாவே இருப்பாங்க. எப்போதும் இப்படி நடக்கிறதில்ல. மலத்தை போல் அவங்க அழிஞ்சு போகிறதில்லை. சிலருக்கு நடக்குது, பலரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இது உண்மைதான். ஒரு நாள் ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர்கள் இருக்காது. அவருடைய பெயர்கள் புழுதியில் எழுதப்படும். அவர்கள் கட்டுனது, சாதிச்சது, சம்பாதிச்சது ஒன்றுமே நிலைக்காது. துன்மார்க்கரோ அப்படி இராமல், எப்படி இராமல், நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற, இலை உதிராதிருக்கிற பெரனியல் ட்ரீ, இலை உதிராதிருக்கிற எப்போது பசுமையாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவங்க கனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல், அப்படின்னா என்ன? அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு நீர்க்கால்கள் இருக்குது, பரிசுத்தாவியானவரோடு சேர்ந்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் இவங்க பூமியில் உள்ள ஆசாபாசம், ஆடம்பரம், பணம், பொருள், பொன், மற்றவைகளை வைத்து வாழ்கிறவர்கள். அப்படி இராமல் அவர்களுக்கு வேர் இருக்காது. நீதிமான்களுக்கு வேர் இருக்கும். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னுடைய வேர்களை நீர்க்கால்கள் ஓரமாக விட்டுருப்பாங்க. அதனால தான் அவங்க இலை உதிராத மரத்தை போல் இருக்கிறார்கள். They have roots. Because of that they have fruits. அவங்களுக்கு வேர் இருக்கிறது, ஆகவே கனி கொடுக்கிறார்கள். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இது எப்போ? அப்படிதான் இருக்காங்க. ஆனால் எப்போ தெரியும்? இவங்க பதறுங்கிறது எப்போ தெரியும்? இந்த உலகத்தில் தெரியாது. தேவனுடைய நியாய தீர்ப்பின் போது தான் அது தெரியும். இவர்கள் பதர். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆனால் இவர்கள் நடப்பட்டவர்கள் நிற்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் இவர்கள் அடித்து செல்லப்படுவார்கள். சருகு போல, காய்ந்த இலைகள் போல, தூசி போல, துரும்பு போல அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பில் நிலை நிற்க முடியாது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழி அழியும். எல்லாமே உன்னோட மண்மேடாக அக்கினிக்கு இரையாக்கப்படும். ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் எப்போது இந்த பூமியில் எல்லாருக்கும் தீர்ப்பு இல்லை. அநேகர் சுகபோகமாய் நல்லா தான் இருக்காங்க. அவங்க மிச்சமானது தங்களுடைய சந்ததிகளுக்கு வைத்து விட்டு போகிறார்கள். 8வது வசனம், ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போய் காணப்படாதவனாவான், இரவில் தோன்றும் தரிசனம் போல் பறக்கடிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. சொப்பனம் போல் பறந்து போவான். இவர் யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. இதெல்லாம் சோப்பாருக்கு கப்சா அடிக்கிற மாதிரி தெரியுது, சும்மா சொப்பனம் சொல்கிற மாதிரி தெரியுது. துன்மார்க்கனுடைய சொப்பனம் போல் அவன் ஒரு சொப்பனம் போல் பறந்து போய் காணப்படாமல் போவான், இரவில் தோன்றும் தரிசனம் போல் பறக்கடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நையாண்டி செய்கிறார் யோபுவை. ஆனால் துன்மார்க்கருடைய உண்மை அதுதான். அவர்கள் சொப்பனம் போல திடீரென்று சொப்பனம் பார்க்குறோம், காலையில் மறந்துடுறோம். நிறைய நீங்கள் பார்ப்பீங்க, என்னெல்லாம்னு நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, மறந்து போயிடும். 1-2 ஏதோ ஒன்று அங்கே இங்கே தெரியும், அது ஒன்றும் அர்த்தம் கொடுக்காது. ஆனால் நீங்கள் சொப்பனம் விழிக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப திரும்ப அதை யோசித்து ரொம்ப விலாவாரியாக காலையில் நம்ம ஞாபகம் வச்சு அப்படியே இன்னொருத்தட்ட சொல்லணுன்னெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே தூக்கம் இல்லாமலேயே அரை தூக்கத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் விடிஞ்ச பிறகு அதையும் ஞாபகப்படுத்தி பார்த்தா அப்போ ஞாபகம் இருந்துச்சு தூங்கிட்டு இருக்கும்போது. தூங்கி எழுந்த பிறகு ஞாபகம் இல்லை. சொப்பனம் போல, இரவில் தோன்றும் தரிசனம் போல பறக்கடிக்கப்படுவார்கள். நிறைய சொப்பனத்துக்கு அர்த்தமே கிடையாது. நானா சொன்னேன்,
பிரசங்கி சொல்றார், அநேக சொப்பனங்கள் வியர்த்தமாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் பிரயோஜனம் இல்லாது அப்படின்னு சொல்றார். நிறைய சொப்பனம் சும்மா, அதாவது சரீர அலுப்புனாலேயே நிறைய சொப்பனம் பார்த்துரும். சரியாக தூக்கம் வரலன்னாலே சொப்பனம் நிறையா தென்படும். நிறையா வேடிக்கையாக இருக்கும் சொப்பனங்கள் எல்லாம் பார்த்தா சில நேரங்களில். அதுபோல துன்மார்க்கருடைய கனவுகளும் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு சொப்பனம் போல பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லுது. சொப்பனத்தை போல போயிடுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 29 8வது வசனம், 29:8, அது பசியாக இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாக இருக்கிறது போலவும். சில நேரம் பசியாக இருக்கிறவங்க சொப்பனம் பார்ப்பாங்களாம். எப்படி பார்ப்பாங்களாம்? சும்மா மூக்கு முட்டை 2 பருக்க மூக்கு வழியாக செதற மாதிரி பிரியாணி சாப்பிட்றதா என்ன செஞ்சிருவாங்களாம், பார்த்துருவாங்களாம். ஐயோ என்ன திருப்தி. ஆனால் விடிஞ்சி எழுப்பின உடனே பார்த்தா வயர் எப்படி இருக்குது? முன்பு மாதிரியே தான் ஒட்டி இருக்கு. பசியோடு இருக்கிறவன் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாக இருக்கிறது போலவும், தாகமாக இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறதை போலவும் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான ஜாதிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம சொப்பனங்கள் பல நேரங்களில் அர்த்தம் கிடையாது, பிரயோஜனம் இல்லை, சும்மா வீண். துன்மார்க்கருடைய வாழ்க்கையும் வீணாயிடும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவனை பார்த்த கண்கள் இனி அவனை பார்ப்பதில்லை. 9வது வசனம், அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதும் இல்லை. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினாலே நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாக போகும். என்ன இருக்குது? துன்மார்க்கருடைய பாவம், அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். எண்ணாகமம் 32:23, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். எவ்வளோ உண்மை இல்லையா? உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். எப்போ வர தொடரும்? எப்போ வர தொடரும்? மரணத்துக்கு பிறகும் உன்னை விரட்டி கொண்டே வரும். மரணத்திற்கு பின்பும் உன்னை விரட்டும். உன்னை அது பயப்படுத்தும். உன் பாவம் உன்னை தொடரும். ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக, அவருடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கும்போது அது உன்னை காட்டி கொடுக்கும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அது உன்னை நிச்சயமாக கைதியாக்கும். நீ தப்பிக்க முடியாது. பூமியில் விலங்குகளுக்கு நீங்கள் தப்பிக்கலாம், சட்டங்களுக்கு நீங்கள் தப்பிக்கலாம், சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை நீங்கள் பயன்படுத்தி தப்பிக்கலாம், பணம் இருந்தால் தப்பிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுடைய பாவம் அவங்களுடைய எலும்போடு என்ன செய்யுமா? ஒட்டி இருக்குமா? உன் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்னு ஆண்டவர் காயின் கிட்ட சொன்னார். வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு சொன்னார். அது ஒரு இலக்கிய நடையில் சொல்லியிருக்கு. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்.
பிசாசு உன்னை மேற்கொள்ள பார்க்குறான்ப்பா, அதான் அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எழுந்து அதை கீழடக்குன்னு சொன்னார். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது உன்னை ஆண்டு கொள்ளும், அது உன் மேலே அதிகாரம் செலுத்தும். இதை சொன்னார். ஆனால் காயின் அதை காதில் வாங்கிக்கிடவே இல்லை. ஆண்டவருடைய எச்சரிப்பை அலட்சியம் செய்தான். அவனுடைய பாவம் அவன் வாசற்படியில், அவன் போராடமெல்லாம் அதை தாண்டி தாண்டி தான் போடும். அப்படி தாண்டும் போதெல்லாம் அவன் தாண்டும் போது அந்த கல் பெறலும், அவன் காலில் அது விழும், அது காயப்படும். ஆனால் அவன் நினைக்கிறதெல்லாம் யாரோ செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க எனக்கு அப்படின்னு தான் நினைப்பான். வீடு சரியில்லை, இது சரியில்லை, டைம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஒன்றும் சரியில்லாமல் இல்லை. உன் பாவம் உன்னை தொடர்கிறது. இன்னொருத்தர் செய்த வென ஒன்றை என்ன செய்ய போகுது? அடுத்தவங்க செய்த வேணா ஒன்றை என்னங்க செய்ய போகுது? அது அவங்க கூட எல்லாம் இருக்கும். செய்வினை அது அடுத்தவர்கள் செய்த வினை. நீ செய்த வேணா உன் கூட இருக்கும். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. உன் பாவம் உன் எலும்புகளோடு ஒட்டி கொள்ளும். நீ படுக்கும்போது கல்லறையில் அதுவும் உன் கூட படுத்துக்கிடும். ஒரு நாள் பைபிள் எழுதியிருக்குது, பூமியின் தூளில் நித்திரை செய்கிற அநேகர் எழுந்திருப்பாங்களாம். எதுக்கு எழுந்திருப்பாங்கன்னு போட்டிருக்கு தெரியுமா? பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிற அநேகர் எழுந்திருப்பார்கள். எதற்கு? சிலர் இகழ்ச்சிக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கும் எழுந்திருப்பார்கள். பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஹலோ, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. மனுஷன் சரீரத்தில் செய்த பாவத்திற்கு சரீரத்தில் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். ஏன் கர்த்தருக்கு பயப்படணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதேயுங்கள், ஆனால் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் தேவனுக்கு பயப்படணும்? நாம் செய்த எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் மனசு போல நீ நடக்கலாம். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நீ நட. எழுதியிருக்கு 12வது அதிகாரம் பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. என்னெல்லாம் பார்க்கணுமோ பாரு, என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவி, எப்படியெல்லாம் வாழணுமோ வாழு. ஆனாலும் 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 இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஒரு நாள் உன்னை ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். தப்பிக்க முடியுமா? தப்பிக்கவே முடியாது. மனிதன் ஒரு முறை பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வட்டத்திலிருந்து யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு விட்டம் போடவே முடியாது. ஆண்டவர் போட்டிருக்கிற வட்டம். ஆகவே என்ன செய்யணும் தெரியுமா? நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. ஆக தேவனுக்கு பயந்து நட, தேவனுக்கு பயந்து நட. அது ஒன்று தான் நல்லது. 13வது வசனம் 12வது அதிகாரத்தில் பிரசங்கி 12:13 காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. எங்க கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா வளன்னு அம்புட்டையும் பட்டு பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் கேட்போமாக. என்னன்னா, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
ஹலோ, புரிஞ்சுதுங்களா? ஏன் தேவனுக்கு பயப்படணும்? அவர் ஒரு நாள் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னுடைய அந்தரங்க பாவங்கள், உன்னுடைய ரகசிய பாவங்கள், உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா அந்தரங்கங்களும் ஒரு நாள் பகிரங்கமாக்கப்படும். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆகவே தான் பயப்பட வேண்டியதாக இருக்கு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் அனுக்கிரக காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள். உன் பாவங்களை நீ ஆண்டோடத்தில் அறிக்கையிட்டப்போ எல்லா பாவமும் அறிக்கையிடுறதுக்கு எக்கச்சக்கமான நேரம் வேணும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். நொறுங்குண்டு உடைந்த உள்ளத்தோடு, மெய் மனஸ்தாபத்தோடு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இல்லை, வர்ற இடத்துல வச்சு நான் பார்த்துக்கிறேன், இயேசு யாருன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம், நல்லாவே பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அப்படி பார்க்கணும்னு நினைச்சா நீ பார்த்துக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 14வது அதிகாரம், ரோமர் 14. ஆண்டவர் ஒரு நாள் பார்த்துக்கிடுவார்னான்னு சொல்லியிருக்கு. ரோமர் 14 நியாய தீர்ப்பு குறித்த வார்த்தைகளை கேளுங்க. 10வது வசனத்திலிருந்து, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். Everyone should give account of himself. ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் சொல்றது விளங்குதா? நீங்க உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களை குறித்து நீங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது தப்பிக்கவே முடியாது. இன்னொரு வசனத்தை கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துகிறவர் அவர். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆண்டவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், 5:10, ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் அது இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும், நிற்க வேண்டும். எல்லாரும், எல்லா மனிதரும், இந்தியாவில் இருந்த எல்லா பிரபலமானவங்க, இறந்தவங்க, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஆண்டு முடித்தவங்க, உலகத்தில் உள்ள எல்லா பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாரும் அவருக்கு முன்னாடி நின்னாங்க. எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கையிடும். ஐயோ, அன்னைக்கு தலைமுடியை பிச்சுக்கிட்டு அழுவாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. ஆனால் அன்னைக்கு மன்னிப்பு கிடைக்காது. மன்னிப்பு எப்போ தெரியுமா? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முந்தையே ராசி ஆகிக்கணும். கோர்ட்டுக்கு போயிட்டா சட்டம் தாங்க. அங்கே போய் நான் செய்ததெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு அங்கே கேட்க முடியாது.
மன்னிப்பு அங்கே இல்லை. வழியில் இருக்கும்போதே குமாரன் உங்கள் மேல் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படி இப்பொழுதே என்ன செய்யுங்க? அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். சங்கீதம் 2. வழியில் இருக்கும்போதே நம்ம ஒப்புரவாயிக்கணும். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நல்லா கவனிங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அதாங்க ராசி ஆகிறது. ரெக்கன்சைலிங் இப்பவுமே செய்யணும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். இப்பமே அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்பொழுது அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அதான் இன்னைக்கு ரட்சணிய காலம், இப்பொழுது அனுக்கிரக காலம். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சத்தம் கேட்பீர்களே ஆகில், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் அனுபவித்த பிறகு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வயசாகட்டும். பேசுகிறவரும் வயசாகி தானே பேசுகிறார். அவர் காலத்தில் அனுபவிச்சுட்டு தானே வந்திருப்பார். நம்மளும் கொஞ்சம் அனுபவித்த பிறகு முடியெல்லாம் கொஞ்சம் நரைக்கும் போது அப்புறம் சன்னியாசி வேஷம் போட்டுக்கலாம், சாமியார் வேஷம் போட்டுக்கலாம். இப்போவே அதெல்லாம் போட்டோம்னா எப்படி? கொஞ்சம் உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சில நேரம் எண்ணம் வரும்ல. நமக்கு அடுத்த நாள் நம்முடைய நாள் இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து இருப்போம்னு சொல்ல முடியாது. மனுஷனுடைய வாழ்நாள் எவ்வளவு குறுகினது, எவ்வளவு திடீரென்று இல்லாமல் போய்விடும். என்ன திட்டமிடுறோம் நாம்? மனுஷனுக்கு கேரண்டியே இல்லை. நாளைக்கு இருப்போம், கொஞ்ச நேரம் பொறுத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு கேரண்டியே கிடையாது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறானோ அவன் பாக்கியவான். நான் என் பாவங்களை மறைக்காமல் என் அக்கிரமங்களை ஆண்டவருக்கு அறிவித்தேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நல்ல காலம். துன்மார்க்கனோட அவனுடைய எலும்புகளோட அவனுடைய பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவன் படுக்கும்போது அதுவும் படுத்துக்கிடுது. ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு எழும்பி நிற்கும்போது அவனுடைய பாவம் அவனுக்கு விரோதமாய் சாட்சியிடும். ஜாக்கிரதையா இருப்போம். தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. இதான் நல்ல காலம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு விரும்பி கேட்டால் உங்களுக்கு இலவசமாக மன்னிப்பு கிடைக்கிறதில்ல. நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அதை அனுபவித்தேன். எனக்கு அந்த சந்தோஷம் இன்னும் மறக்கவே இல்லை. நான் உறுதியாக சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையாக ஒரு நாள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பிறந்தது உங்களுக்கு தெரியும். உங்கள் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டாருங்கிற சந்தோஷம், அந்த பரலோக சந்தோஷம் நிச்சயமாக உங்களால் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். கிறிஸ்தவமே மதமாற்றம் அல்ல, அனுபவம். கிறிஸ்தவம் என்பது மனம் திரும்புதல் என்பது ஒரு அனுபவம். நிச்சயமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பார் அன்னையிலிருந்தே. நீங்கள் அதுக்கு முந்தின நிமிஷத்தில் இருந்த மாதிரி அது பிறகு இருக்க மாட்டீங்க, இருக்க முடியாது. நம்ம வேறு ஆளாக மாற்றப்படுவோம். இயேசுவை சந்திச்சவங்க யாரும் அதே திசையில் போறதில்லை, வேற திசையில் போவாங்க. சாமி தரிசனம் பண்றவங்க தான் போன வழியிலே திரும்பி வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வழியும் தெரியாது. ஆனால் இயேசுவை சந்திச்சவங்க வேற வழியில் திருப்பப்படுவாங்க. ஞானிகள் 3 பேர் இயேசு பாலகனாக தரிசிக்க போனாங்க. அவங்க தரிசித்த பிறகு வந்த வழியில் போகாமல் வேற வழியில் போக சொல்லி சொன்னாங்க. இயேசுவை தரிசித்தவங்க வழி மாறிடும், உங்கள் வாழ்க்கை மாறிடும்.
நீங்கள் முன்பு வாழ்ந்தது போல வாழ மாட்டீங்க, முன்பு நடந்த பாதையில் நடக்க மாட்டீங்க. மாற்றங்கள் வந்துடும். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்துகிறார். ஆகவே தேவனுக்கு பயப்பட வேண்டியது அவசியம். தேவன் நமக்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே கொடுத்துருக்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு. அவர் தான் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை தேவனுக்கென்று நம்ம வாழணும். அவரை மையமாக வச்சா தான் வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடைக்கும். இல்லைன்னா திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்காது. என்னடா நம்ம இவ்வளவெல்லாம் சேர்த்து வச்சோம், பேரு புகழ் விருதுகள் நிறைய வாங்கி சேர்த்தோம், இதுக்கு என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு திரும்பி பார்த்தா எல்லாம் இவ்வளோண்டு சாம்பலாக மாறிடுது. பிறகு செம்பில் தூக்கிட்டு போய் எங்கிட்ட கரைக்க கொண்டு போக வேண்டியதுதான். அவ்வளோதான். வாழ்க்கை சாம்பல் ஆயிடுச்சு, வெறும் சாம்பல். ஆனால் வாழ்க்கையில் சாம்பலாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டேன்னா, இதெல்லாம் சாம்பல் அப்படிங்கிறத நீ புரிஞ்சு கொண்டு வந்துட்டேன்னா, உன் சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை கொடுப்பார். உன் அழுகைக்கு பதிலாக அவர் ஆனந்த களிப்பாக உன்னை மாற்றுவார். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக அவரால் மாற்ற முடியும். உன் கண்ணீரை அவர் களிப்பாக மாற்றுகிறார். அதான் ஆண்டவருடைய பியூட்டி, அவருடைய அழகே அதுதான். அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உடுத்துகிறவர். பூமியில் ஒருவேளை மேன்மையாக அது நினைக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ மேன்மை அடைவாய். உனக்கென்று அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆச்சரியமான காரியங்கள் ஒரு கண்களும் கண்டதில்லை, ஒரு காதும் கேட்டதில்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் நிறைவுக்கு கூட வரல. ஆனால் அவ்வளவு காரியங்களை உனக்காக அவர் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவ்வளவு நேர்த்தியானதை வச்சிருக்கிறார். அடேயப்பா, அவரோட கூட நம்ம ஆண்டாண்டு காலமா யுக யுகமா எப்பொழுதும் 16 ஒளிமய ரூபிகளா அவரை போல நம்ம மாறி அவரோட கூட இருப்போம். அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நாம் நடப்போம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! தேவனை மறக்கிற ஜாதியாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆனால் தேவனை பற்றி கொள்ளுகிறவர்கள், தேவனை அண்டி கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்! கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற இந்த ஜனத்தை போல பாக்கியம் பெற்ற ஜனம் வேறு எந்த ஜனம்? ஆகவே நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். இயேசுவை உங்களுடைய மனம் திறந்து, ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, இந்த துன்மார்க்க ஜீவியம் எனக்கு வேண்டாம், அசுத்தமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் பாவத்தோடு நான் வாழ விரும்பலை, எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு வெற்றி வேணும், என் வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு வல்லமை வேணும், நீங்கள் என் கூட இருந்து என்னை நடத்தணும், பிரயோஜனமாக நான் வாழணும், மேன்மை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இயேசுவை மனதார நீங்கள் கூப்பிடலாம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து ஒருவரே.